இங்க பாருங்க, என்னை இந்த ஊரே தெய்வமா பாக்குது. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இது பாருங்க, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா கொன்னே போட்டுருவாங்க. தயவு செஞ்சு போங்க இங்க இருந்து. போயா வரோம். நீங்களே அநியாயம் பாருங்க. சீக்கிரம் வாங்க, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க பாருங்க. பாத்தியாயா? உங்க படம் நல்லா ஓடணும்னா உங்க ஷூட்டிங்க இந்த ஊர்ல நடத்தாதீங்க. வேற வேலையா இருக்கியா? ஊருக்கு வெளியில கிழக்கு பக்கமா எங்க மலைக்கோட்டை வாசல் இருக்கும். அந்த திசைக்கு போயிட்டு படத்தை இடுங்க. என்ன சொன்னது புரிஞ்சுதா? என்ன ஆச்சு? எதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லாத ஒரு சில பேரை எத்தனை வருஷம் ஆனாலும் திருத்த முடியாது. அதான் யோ, உன் பேச்ச நம்பி இங்க வந்தோம் பாரு. போயா போயா முதல்ல. சுத்தமாவே தப்பா பேசிருக்கா. உன் பேச்ச நம்பி நம்ம எல்லாம் வந்திருக்கோம். போங்க முதல்ல. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. போங்க போங்க போய் வேலையை பாரு. போங்க எல்லாரும் போங்க போங்க. இது வரைக்கும் அருள்வாக்கு மட்டுமே சொன்ன என் வாயால முதல் தடவையா பொய் சொல்லி வச்சிட்டீங்க. நீங்க என்ன தம்பி இந்த நேரத்துல குறி கேட்க வந்திருக்கீங்க? வழக்கமா வெள்ளிக்கிழமை தானே சொல்லுவோம். அது கொஞ்சம் முக்கியமான விஷயம். அதான். சரிங்க. என்கிட்ட சொல்லிருந்தா நானே கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. தேவையில்லாம ஊரே திறந்து வர வச்சிட்டீங்க. இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நானே கூட்டிட்டு வரேன். சரி சரி, வீட்டுக்கு கிளம்பு. போலாம் வாயா. அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. ஏதாவது ஒரு கலகம் பண்ணனா உனக்கு தூக்கமே வராது. என்னால ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, உங்களால எல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனை வெளியில போயிடுச்சு. இன்னும் ஏதாவது வேணும்னாலும் தாராளமா கேளுங்க. நான் கேட்கணும். சார், உங்க பினான்சியர் ஏதோ கேட்கணுமா? அது பினான்சியர் இல்ல, ஃபியான்சி. அது அப்படின்னா? அப்படின்னா நான் கட்டிக்க போறவர்னு அர்த்தம். என்னது? எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போவாவது புரிஞ்சுதா? நல்லா. மணி, உன் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன். உன் மனசு எங்கேயும் அலப்பாய விடாது. அவங்க எல்லாம் பெரிய இடம். நாம வேற, அவங்க வேற. எப்படி பார்த்தாலும் ஒட்டாது. எனக்கும் இவருக்கும் எந்த தடையும் இல்லாம கல்யாணம் நடக்கும்னு நீங்க உங்க வாயால சொல்லி பிளஸ் பண்ணணும். என்ன ரிஷி?
கல்யாணம் நடக்கும். ரிஷி ரிஷி ஆ? வா போலாம். ஆ ஆ வரேன். ஒரு நிமிஷம். நீங்க நினைக்கிறது நடக்காது. நீங்க இன்னைக்கு இந்த ஊரை விட்டு கிளம்பணும். அப்படி இல்லைன்னா இந்த ஊரே உங்களை அனுப்பிவிடும். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க போலாம். அண்ணே இதை வாங்கிக்கோங்க. எதுக்கு சார் பணம்? நான் அம்மாட்ட ஏற்கனவே வாங்கிட்டேன். இல்லை பரவாயில்ல, நான் தானே தரேன், வாங்கிக்கோங்க. வேணாம் சார், நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் வழக்கமான சினிமாளுக்கு இல்லை. உங்கள் மனசில் எதையோ நினச்சி குழம்பி போயிருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார். சொல்லுங்கள் சார். நான் எந்த அளவுக்கு குழம்பி போயிருக்குன்னு சொல்லி இப்போ என்னால் புரிய வைக்க முடியாது. ஆனால் இந்த ஊருக்கும் எனக்கும் போன ஜென்மத்திலேருந்தே ஏதோ பந்தம் இருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாண்ணா, அதனால என்னவோ இந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. இங்கேயே தங்கி இந்த ஊரை பத்தியும் என் மனசுல பதிஞ்சிருக்க ரகசியத்தை பத்தியும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. ஆனா உங்க துர்கா என்னை போக சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நான் ஏன் இந்த ஊருக்கு வரேன்? நான் ஏன் அவளை காப்பாத்தணும்? நடந்தனா தற்செயலா இல்ல விதியா? ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல சார். நீங்கள் சொல்கிறது என் அறிவுக்கு சரியாக விளங்கல சார். ஆனால் நீங்கள் பொய் சொல்கிற ஆள் இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சார். அண்ணா, நான் ஒண்ணு கேட்குறேன். ஒருவேளை நான் திரும்பி வந்தா என்னை சேர்த்துப்பீங்கல்ல? சார் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஊரில் உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். துர்கா முழு மனசோட நடிக்கிறதுக்கு எப்படியே சம்மதம் கேளுங்க. இந்த பணத்தை அவங்க அத்தைக்கிட்ட அட்வான்ஸா கொடுத்துருங்க. இதை நீங்க வச்சுக்கோங்க ப்ளீஸ். சார் நான் துர்கா மனசை மாற்றி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக போங்க. போங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே சார், வரேன்.
வீட்டுல யாரையும் காணோம். படிவக்கா, யாரு? சேகர் வந்திருக்கண்ணே. அப்பா, நான் பின்னாடி தான் இருக்கிறேன், இங்க வா. இங்க வரண்ணே. அப்பா, அப்புறம் சுப்பண்ண அக்கா இல்லையா? சேகரே, வந்துட்டேன். அக்கா, அண்ணா நீங்க வேலையை பாருங்கண்ணே. வா சேகரே. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஆமாக்கா, உங்களை பார்க்கதான். சபா, இந்தாங்க புடிங்கக்கா. என்னது இது? எல்லாம் உங்களுக்கு தான். ஐயோ, எம்புட்டு பணம். இது எதுக்கு சேகரே? அக்கா, அந்த ஹீரோ தப்பானவரா இருந்தா நான் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பேனா? எப்போ? எதுக்குன்னா நம்ம துர்காவும் நல்ல பொண்ணு, அந்த தம்பியும் நல்ல பையங்கிறதால தானே அவ்வளவு தூரம் நான் உங்கள்கிட்ட உரிமையா சொல்றேன்க்கா. நம்ம துர்காவை நடிக்க சொல்லுக்கா. அட நீ வேற சேகரே, எம்புட்டு தடவை சொன்னாலும் அவ எங்க கேக்குறா? எல்லாமே எனக்கு ஆத்தா தான், என்ன ஆத்தா கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லி அழறாளே. தா இப்ப கூட பாரு, அந்த ஆத்தாவே கதின்னு கோயில தான் உட்காந்துருப்பா. ஒரு வருஷத்து வசூலு ஒரே நாள கொடுத்துருக்க. இதனோட அருமை அவளுக்கு எங்க தெரிய போகுது? ஏதோ அவ புண்ணியத்துல ஒரு 50 ஏக்கர் எஸ்டேட், அதுல சின்னதா ஒரு பங்களா, ஒரு காருன்னு வாங்கி சொகுசா வாழலான்னு பார்த்தேன். நடக்காது போலயே. அண்ணா சுபண்ண, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. அந்த பூசாரி எப்படியாவது அவன் இருந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து வாங்காம ஓயவே மாட்டான். வடிவே, ஆ? அவளுக்கு பிடிச்ச ஒண்ணே ஒண்ணு சாமி தான். அவ வேற எதுவும் கேட்கல. ஏதோ காசு கொஞ்சமா வந்தாலும் இன்னைய வரைக்கும் நம்ம யாருக்கிட்டே சோத்துக்கு கையேந்தல. அதுக்கு காரணம் துர்கா தானே. அவ மனசு நோகடிச்சு இந்த காசை நம்ம வாங்கணுமா? வேண்டாம் வடிவே, திருப்பி கொடுத்தல. ஏன் அப்படி ஏழை குடும்ப பேசிட்டே இருக்க? வாய் மூடி சும்மா இருக்க மாட்டேன். வந்த லட்சுமி திருப்பி கொடுக்க சொல்றியா? உன்னாலதான் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்ல. வர்றது ஏன் நீ வேணான்னு சொல்ற? வா போய் வேலையை பார். பெருசா சொல்ல வந்துட்ட. ஏன்னா துர்கா தான் தப்பா முடிவெடுக்கிறா. நீங்களாவது அவ எதிர்காலத்தை பத்தி நல்லா யோசிக்கலாம்ல. இது யோசிக்கிற நேரத்தை யோசிச்சிருந்தா பிரச்சனையே இல்லையே. இங்க பாருங்க, அந்த கோடீஸ்வரர் சொல்றத கேட்டா நீங்க எல்லாரும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம். இல்லன்னா இந்த குறி சொல்றதுல வர்ற உரணா காசை வச்சுக்கிட்டெல்லாம் அக்கா நினைக்கிற மாதிரிலாம் வாழ முடியாது. யோசிச்சு பாருங்க, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும், அடிக்கடி எல்லாம் கதவை தட்டாது. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு சேகர, அப்போ அது கேக்குதான்னு பாக்கலாம். இங்க பாருக்கா, அவங்க வேற ஏதாவது பொண்ணை பார்த்து முடிவு பண்றதுக்குள்ள நம்ம துர்கா மனசை மாத்த பாருங்க. சரி, நான் ஏதோ மனசுல பட்டது சொன்னேன், கொஞ்சம் பாத்துக்குங்க. அப்ப நான் வரேன். யோ, என்னையும் ஆந்த முழிக்கிற மாதிரி அங்கேயே பாத்துட்டு இருக்க. ஓவியா, போய் வேலையை பாரு. சீக்கிரமா எல்லாம் முடிச்சிட்டு வந்து சேரு. ஒண்ணுத்துக்கு உதவலாலும் உதவி கெடுக்கிறது. ரிஷி, ரிஷி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது சரி, அந்த குறி சொல்ற பொண்ண பார்த்து படத்துல நடிக்க வைக்கிறதுக்காக கேக்குறேன்னு போனியே, என்னாச்சு? ஒத்துக்கிட்டாளா? ஆனா மது வந்ததுனால நானும் உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன். நீயும் போயிட்டு வந்து எதுவுமே சொல்லல. சொல்லு, ஒத்துக்கிட்டாளா இல்லையா? ரிஷி, என்னாச்சு? நீ போய் பேசியும் அவ ஒத்துக்கலையா? அவ்வளவு திமிர் பிடிச்சவளா அவ? 10 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னோம். அதை விட என்ன வேணும் ரிஷி? திஸ் இஸ் டூ மச். இந்த குளோபல் பிக்சர்ஸ்ல நம்ம பேனர்ல நடிக்க லட்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஷூட்டிங் வந்த இடத்துல கதைக்கும் அந்த கேரக்டருக்கும் அவ்வளவு பொருத்தமா இருக்கும்னு டைரக்டர் நீங்கள சொன்னதுனால நானும் சரின்னு சொன்னேன். அவ்வளவு தூரம் அந்த மேனேஜர்லாம் போய் பேசி, அத மேனேஜரை விட
என் புள்ள நீ போய் பேசியிருக்க. அதுக்கும் அவ சம்மதிக்கலன்னா நான் இத சும்மா விட மாட்டேன். அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. நீ இதை நினைச்சு கவலைப்படாத. நீ ஏன் புள்ளடா, ஜிபி என்னோட வாரிசு. எதுக்காகவும் நீ கவலைப்படக்கூடாது. ஓகே, நாளைக்கே நான் அவளை பார்த்து பேசுறேன். நான் பேசி அவ சம்மதிக்காம இருப்பாளா? ஓகே, நீ போ. ரிஷி, யூ கேரி ஆன். ரிஷி, அத்தை, ஆ? இந்த பணம் நான் துணி மாத்திர இடத்துல வச்சிருந்தது. இதை யார் கொடுத்தது? உன்னால வந்த பணம் தான். நேரா விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ. நீ நடிக்க போற படத்துக்கு முன் பணம். நான் ஏன் நடிக்கணும்? என்ன நடிக்க சொல்லி திரும்ப திரும்ப ஏன் என்ன கட்டாயப்படுத்துறீங்க? ஏய், என்னடி குரல் ஒசருது? நீ யாருன்னு மறந்து போச்சா இல்ல நான் யாருன்னு மறந்து போச்சா? என்ன பழைய வடிவு பாக்கணுமா? ஏதோ வளர்த்துட்டேன்னு பாக்குறேன். இன்னைக்கு ஊர்ல 4 பேர் உன்னை மதிக்கிறாங்கன்னா இங்கே உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதாலதான். இல்லன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு வரைக்கும் யாரும் இல்லாத அனாதை கழுது தாண்டி நீ. வடிவு, எதுக்கு இப்ப இவளை நீ தொந்தரவு பண்ற? அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுற. என்ன அவளுக்கு வக்காலத்தா? இங்க பார், அவளுக்கு பிடிக்கலனால அவ பணத்தை வச்சு தானே குடும்பம் நடக்குது. அந்த மாதிரி இதையும் நடிச்சுட்டு சொல்லு. என்ன வீட்ல இருக்கணுமா வேணாமா? அத்தை, நான் சொல்ல வர விஷயம் அது இல்ல. என்னையும் ஆத்தாவையும் பிரிச்சிடாதீங்க. நான் ஆத்தா முகத்தை தவிர வேற யார் முகத்தையும் பார்க்க வேண்டாம்னு இருக்கேன். என் வாழ்க்கை முழுக்க நான் ஆத்தாவுக்காகவே வாழ போறேன். ஐயய்யய்ய, என்ன இவ புரியாம பேசிட்டு இருக்கா? இங்க பாருடி, இன்னைக்கு எல்லாம் நல்லதா இருக்கும். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு? அந்த பூசாரி பரதேசி பண்ண வேலைனால ஊர்ல எல்லாரும் ஏற்கனவே நம்ம பின்னாடி பொருளி பேசிட்டு இருக்காங்க. எங்க வீட்டு பொண்ணு உத்தமி அவளை தப்பா நினைக்காதீங்கன்னு ஒவ்வொரு வீட்லயா போய் சொல்லிட்டா இருக்க முடியும்? நம்ம மேல மரியாதை இருக்கும் போதே அதை காப்பாத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சாமியா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் இவங்க நம்மளை பார்த்து கை கட்டுற வரைக்கும் தான் மதிப்பு. இங்க பாருடி, ஊர்ல நீ சொல்றதுனால அவங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்ல அதுவா நடக்குதான்னு எனக்கு தெரியாது. அவங்க நம்புறாங்க, நம்ம பொழைக்கிறோம், அவ்வளவுதான். நீ வர்றதுக்கு முன்னாடி அந்த பூசாரி நம்ம கூட்டம் இன்னைக்கு உன் பின்னாடி தெரியுது. நாளைக்கே இதே கூட்டம் வேற ஒருத்த வந்தா உன்னை விட்டுட்டு அவன் பின்னாடி தெரியும். இங்க பாரு, இந்த ஊரை நீ எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் குப்பை சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊர் குடியில இருந்து வெளியில வா. அந்த சேகர் சொன்ன மாதிரி புத்திசாலித்தனமா நடிக்கிறத பத்தி யோசி. இதுக்கு அப்புறமாவது நீ சுதந்திரமா இருக்கலாம், நல்லா வசதியா வாழலாம். நான் ஒண்ணு எனக்காக சொல்லல, உனக்காக தாண்டி பேசுறேன். நாம எவ்வளவுதான் சுத்தப்படுத்தினாலும் குப்பை சேர்ந்துகிட்டே தான் இருக்கும் அத்தை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஊர் சுத்தமாச்சு இல்ல. நாளைக்கு கதை நாளைக்கு. இன்னைக்கு இவங்க பேசுறாங்களேன்னு பயந்து நான் நடிக்க போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் அப்பவே சொன்னேனே, என்ன புரணி பேசதான் செய்வாங்க அத்தை. என் மேல என்ன பழி வந்தாலும் சரி, அதெல்லாம் என் ஆத்தா பாத்துப்பா. இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதீங்க அத்தை. ஏய், பாத்தியா எவ்வளவு திமிரு? பாத்தியா அவளுக்கு? இவளுக்கு நாக்குலயே சூடு வைக்கணும், அப்பதான் இவளுக்கு எல்லாம் புத்தி வரும். வாயா, போய் அவளுக்கு நல்ல புத்தி சொல்றத பாரு. வெறும் கைய கட்டிக்கிட்டு பெரிய வீர மாதிரி நிக்கிறான். இந்த ஆள் புத்தி தானே அவளுக்கு வரும். ச்சே. அம்மடி,
அவ பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. நீ உள்ள போய் உட்காரு. நான் இங்க எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் வரேன். ஏன் மாமா முதுகு வலி வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு? நீங்க போங்க, எப்பவும் போல நான் பாத்துக்கிறேன். வேண்டாம். நீ சாப்பிட்டியாம்மா? இல்ல மாமா. இந்த உப்பு சப்பு இல்லாத சாப்பாட்டை நீ சாப்பிட்டாதான் என்ன, சாப்பிடலன்னா தான் என்ன? ஏம்மா, உன் அத்தை உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறாள், நீ ஏம்மா இன்னும் இந்த வீட்டில் இருக்க?